ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நீ ஜெயிக்க போகிற சந்தோஷத்தோட தான், வெற்றி களிப்போட தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட பேச வந்திருக்கேன். இத்தனை நாளாக நிறைய கஷ்டங்களை அனுபவித்து கவலைப்பட்ட உனக்கு இன்னைக்கே பேரின்பமும் பேரதிர்ஷ்டமும் வந்து சேரும் வகையில் இந்த வராகி அம்மா உனக்கான நல்லதை செய்ய வந்திருக்கேன். நீ விரும்பியதெல்லாம் உன் வாழ்க்கையில் கிடைக்கலன்னு மன வருத்தப்பட்டு என்னிடம் வேண்டினாய் அல்லவா? இப்போ பாரு, நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை உன் கைகளில் ஒப்படைக்க வந்திருக்கேன். இனி ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்க தொடங்கும். நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனி கஷ்டங்களும் கவலைகளும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ மனநிறைவோடு வாழும்படி இந்த வராகி அம்மா செய்ய போகிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய சோகங்களையும் சோர்வையும் போக்கி உனக்கான சுகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்க நான் வந்துட்டேன் என் செல்லமே. முதல்ல உனக்குன்னு ஒரு சேமிப்பை தொடங்கு. கொஞ்சத்தை சேமித்து வச்சாலும் பரவாயில்ல, அந்த சேமிப்பை உனக்கானதாக உன் வாழ்க்கைக்காக சேர்த்துக்கிட்டே வா. ஒரு முக்கியமான காரணத்துக்காக அந்த சேமிப்பு உனக்கு பயன்பட போகுது என் செல்லமே. அந்த பெரிய நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் உன் சேமிப்பை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வா. எல்லா விஷயங்களும் உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் நீ எதிர்பார்த்ததெல்லாம் உனக்கு வெற்றிகரமாக முடியும்படியும் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த சூழ்நிலையிலையும் யாரையும் எதிர்பார்க்காம தனியாகவே உனக்கான காரியங்களை செய்ய பழகு. முடிஞ்ச அளவுக்கு மௌனமாக இரு. அவசியமற்ற வார்த்தைகளை நீ பயன்படுத்த வேண்டாம். யாருடைய மனசும் காயப்படும்படியாக உன் வார்த்தைகளை நீ ஒருபோதும் பேசாதே. அதே போல் எல்லார்ட்டையும் நல்ல விதமாக நடந்துக்கிட்டு நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களையும் செஞ்சுக்கிட்டு நீ வாழும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாக நல்லபடியாக நடக்கும் என் தங்கமே. உன் வாழ்க்கை இப்போது தான் சரியான பாதையில் போக ஆரம்பிச்சிருக்கு. அதை அப்படியே விட்டுட்டு உன் மனசுக்கு தேவையான ஓய்வை மட்டும் நீ எடுத்துக்கோ. தினமும் கொஞ்ச நேரம் மனசை அமைதிப்படுத்தி ஒரு 5 நிமிஷமாவது நீ ஓய்வெடுக்கும் போது அது உனக்கான மன அழுத்தத்தை குறைக்கும். எப்போ பார்த்தாலும் உன் குடும்பத்தை பற்றியே யோசிச்சு நீ அதிகமாக மன அழுத்தத்துக்கு ஆளாகிறாய். முதல்ல இந்த வராகி அம்மாவை நம்பு. என்னை நம்பும் உனக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும்ன்ற உண்மையை புரிஞ்சுக்கோ. ரொம்ப அதிகமாக யோசிச்சு கவலைப்பட்டு எதுவும் நடக்க போவதில்லைன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. சிந்திப்பதாலும் யோசிப்பதாலும் கவலைப்படுவதாலும் எதுவும் வேகமாக நடந்துராது என் செல்லமே. உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையை நீ வெற்றிகரமாக வாழணும்யா எல்லாத்தையும் கடந்து போக கற்றுக்கோ. காலம் எல்லாவற்றையும் உனக்கு சரியாக சிறப்பாக நடத்தி கொடுத்தே தீரும். உன் பிரார்த்தனைகள் வீண் போயிருமோ நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட தேவையில்லை. இந்த வராகி அம்மா மேலே உனக்கு நம்பிக்கை இருக்கும்போது கண்டிப்பாக உன் நம்பிக்கையை பொய்யாக போக நான் விடமாட்டேன். நீ நினச்ச அனைத்தையும் சரியான நேரத்தில் சிறப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, நீ என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறியோ அது எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லு. உனக்கு எது சரியோ அதை இந்த வராகி அம்மா நிச்சயம் நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். எந்த நிமிஷம் வேணும்னாலும் உன் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கலாம். அனைத்தையும் உனக்கு நடத்தி தருவதற்கு இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையில் இன்பங்களும் மகிழ்ச்சியும் வந்து சேரும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம உன் கூடவே இருந்து உன்னை எதிரியாக பார்க்கும் மனிதர்களை நினச்சி கவலைப்படாதே. என்ன பண்ணுறது, உன் தலைவிதி. உன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம இப்படி ஒரு சிலர் உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் இது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையவே சந்தோஷமான வெற்றிகரமான வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். கூடிய விரைவில் மிகப்பெரிய வெற்றியை சிறப்பாக நீ பெரும் காலம் வரப்போகுது. உன் நல்ல மனசுக்காகவே உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க தான் நான் வந்திருக்கேன். உனக்கு ஏற்கனவே அதிர்ஷ்டம் இருந்ததால தான் இப்போது இந்த பதிவையை நீ பார்த்துருக்க. கண்டிப்பாக இன்னைக்கே உனக்கான நல்லது அனைத்தையும் நான் நடத்தி கொடுக்குறேன். உன் நல்ல எண்ணங்களாலும் நல்ல செயல்களாலும் தொடர்ந்து என் மனதை மகிழ்வித்த உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனிமேல் நீ ஆசைப்பட்ட எதுவும்
உன் வாழ்க்கையில் கிடைக்காம போகாது. நீ விரும்பியதை விட சிறப்பான ஒன்றை இந்த வராகி அம்மா உனக்காகவே உன் கைகளில் தர தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினச்சி நீ ஒருபோதும் பயப்பட வேண்டாம். அமைதியாக இருந்தாலே அனைத்தையும் உனக்கு நல்லபடியாக நான் நடத்தி கொடுத்துருவேன். நான் தான் கதின்னு என்னை நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன்னு செல்லமே. உனக்கு என் மேலே நம்பிக்கை இருப்பதால் நான் உனக்கு நல்லது செய்வேன்ற எண்ணத்தோடு தானே என்னை தேடி வந்தாய். ஆனால் நல்லது நடக்கிறது வரைக்கும் உனக்கு பொறுமை இல்லை. அதனால் உடனே இன்னைக்கே இப்போதே எல்லாம் நடந்துடணும்னு ஒவ்வொரு நாளும் அவசரப்படுற. முதல்ல பொறுமையாரு. இத்தனை நாள் கஷ்டப்பட்டனே, இப்போ கொஞ்சம் பொறுமையாக இருந்தீன்னா கூடிய சீக்கிரம் அனைத்தும் சிறப்பாக நடந்துடும். உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை தர இந்த வராகி அம்மா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட தேவையே இல்லை. கண்டிப்பாக உனக்கானது நிச்சயம் உன்னை வந்து சேரும். உன்னை ஏமாற்றுபவர்களிடமிருந்தும் உன்னை உதாசீனப்படுத்துபவர்களிடமிருந்தும் விலகியிரு. நல்லவர்களுடன் நட்பு வைத்து கொள்ளும்போது அதன் மூலமாக உன் மனசும் வாழ்க்கையும் மலரும். எத்தனை சோதனைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் என் அருளால் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்றேன். உன் மனசில் இருக்கக்கூடிய பயத்தையும் குழப்பத்தையும் போக்கி உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். யாராவது உன்கிட்ட வம்புக்கு வந்தாலும் பிரச்சனையை வந்தாலும் அதை தவிர்த்து மௌனமாக நீ செல்ல வேண்டிய வேலையை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. உனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் உன் வாழ்க்கையில் உன் மனசுக்கு கிடைக்க வேண்டிய பதில்களும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும்படி இந்த வராகி அம்மா நான் செய்கிறேன். நீ எப்போதும் பொறுமையாக என் நாமத்தை மட்டும் சொல்லிக்கிட்டே இருந்தீனா போதும். எந்த சிக்கலும் பிரச்சனையும் உன் வாழ்க்கையில் வராமல் அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். உன்னை தூக்கி விடுறதுக்கு உனக்கு தந்தையோ தாயோ சொத்து சுகமோ பெருசாக இல்லைன்னு நீ கவலைப்படாத. அது அனைத்தையும் உன் தனி ஆளாக தனி ஒருவனாக தனி திறமையால் உன்னால் உருவாக்கி கொள்ள முடியும் என் செல்லமே. சொத்து சுகத்தையும் நல்ல மனிதர்களையும் உனக்கு கொடுத்து இத்தனை நாட்கள் சோதனையோடு கஷ்டப்பட்டு வாழ்ந்த உனக்கு இனி நல்ல காலமாக உருவாகும்படி நான் செய்ய போகிறேன். என்னதான் நியாயம் உன் பக்கம் இருந்தாலும் கூட உன்னை புரிஞ்சுக்காம உண்மையை ஏற்றுக்காம உன்னை பற்றி தப்பாக பேசக்கூடிய மனிதர்களுக்கு நீ எதையும் புரிய வைக்க முயற்சி செய்யாதே. நீ அமைதியாக அவர்களை விட்டு ஒதுங்கி நின்னா அனைத்தும் மறைந்த இந்த வராகி அம்மா அவர்களுக்கு உன்னை பற்றிய புரிதலை உருவாக்குறேன். என் செல்ல பிள்ளையானே, எதை நினச்சும் கவலைப்படாத. உன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எவ்வளவு கொடிய பிணியாக இடைஞ்சலாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் சரி செய்து தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என்னை சரணடைந்த உனக்கு எல்லாவற்றையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். என்னை மனசார நம்பும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். உனக்கு துணையாக பாதுகாப்பாக இருந்து இன்பமயமான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். உன் துன்பங்கள் அனைத்தும் முடிஞ்சு போய் இனிமே உன் வாழ்க்கையே சுகமானதா சந்தோஷமானதா மாறிடும் என் செல்லமே. உன் வீட்டில் இருக்கும் இருளை நீக்கி உனக்கான வெளிச்சத்தை தருவதற்கு இந்த வராகி அம்மா தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். மன நிறைவோடு என்னை வணங்கி உள்ளம் உருகி வராகி அம்மா போற்றின்னு நீ சொன்னீனா போதும். என்னை போற்றும் உன்னை நல்லபடியாக நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற நல்ல செய்தியும் வெகு விரைவாக உன்னை வந்து சேரதான் போகுது. நீயே நினச்சி பார்க்காத அளவுக்கு பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் கூட இந்த வராகி அம்மா உனக்காக நடத்தி தருவேன். என்னை வணங்கும் உன்னை காத்து உன் வாழ்க்கைக்கு அருள் செய்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் என் நாமத்தை உச்சரிக்கும் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகும்படி செய்கிறேன் என் செல்லமே. நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன்னுடைய பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து எல்லாமே சரியான நேரத்தில் சிறப்பாக உன்னை வந்து சேரும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு சேர வேண்டியதை எல்லாம் யார் மூலமாகவாவது கண்டிப்பாக உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைச்சிருவேன். நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நான் தரப்போகும் வாழ்க்கை மிக சிறப்பான சந்தோஷ வாழ்க்கையாக உனக்கு இருக்கும். நீ இழந்ததை விட அனைத்தையும் 2 மடங்காக உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே.
இந்த உலகத்தில் நல்லவர்களைப் போல நடிப்பதற்கு எல்லாரும் முடியும். எல்லாரும் நல்லவர்களாக நடிக்க தான் செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே நல்லவர்களாக வாழ்வதுனா ஒரு சிலர் மட்டும்தான். என் அன்பு குழந்தையான உன்னால், இயல்பாகவே நல்ல குணங்களோடு நல்ல செயல்களோடு வாழும் உன்னால் நல்ல பிள்ளையாக வாழ முடியும்னு எனக்கு தெரியும். அதனால தான் என் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்து என் கருணையின் மூலமாக, அருளின் மூலமாக உன் வாழ்க்கையில் உச்சத்தை தொட வைக்க வந்திருக்கேன். கண்டிப்பாக உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. நினச்சது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீ ஒருபோதும் கவலைப்பட வேணாம். நேரமும் காலமும் சரியில்லாததால் தானே சோதனைகள் உன்னை வாட்டி வதைக்குது. எது எப்படி இருந்தாலும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி தர இந்த வராகியம்மா நான் வந்துட்டேன். உன் வாழ்க்கையில் எப்போதும் கடவுளை தவிர வேறு யாரையும் நம்ப வேண்டாம். உன் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அது என்னிடம் முறையிட்டு என்கிட்ட வந்து சொன்னீனா அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு நல்லதை செய்ய இந்த வராகியம்மா இருக்கும்போது என் தங்க பிள்ளையான நீ எதுக்காக கவலைப்படணும்? நீ நேசிக்கும் மனிதர்கள் கண்டிப்பாக ஒரு கட்டத்தில் மாறத்தான் செய்வாங்க. எல்லாரும் எப்போதுமே உனக்கு ஆதரவாக இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதல்லவா? யார் எப்போ எப்படி மாறினாலும் நீ எப்போதும் இயல்பாக, யதார்த்தமாக, பொதுநலவாதியாக நல்லதை செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. சுயநலமாக அடுத்தவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உன் உறவுகளை பாதிக்கலாம், உனக்கு கஷ்டத்தை தரலாம். அதனால தான் எப்பவும் யாரையும் நம்பாதன்னு நான் சொல்கிறேன். உன் கடமைகளை சரியாக புரிஞ்சுக்கிட்டு உன் செயல்களை நீ சிறப்பாக செய்யும் போது கண்டிப்பாக உன் நோக்கத்தையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செஞ்சு தருவேன். இடையில் மாறக்கூடிய மனிதர்களால், இடையில் சில பேர் உன்னை விட்டு விலகி போகும்போது, உன்கிட்ட பேசாமல் ஒதுங்கி போகும்போது அதை நினச்சி நீ தவிக்கவோ துயரம் கொள்ளவோ வேண்டாம். ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் உன் வாழ்க்கையில் இப்படி நடந்திருக்குதானே. நல்லா பேசினவங்களும் பழகினவங்களும் பல சமயங்களில் உன்னை விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க தானே. அதனால் எப்போதும் யாரிடமும் அதிக அன்போ பாசமோ நம்பிக்கையோ வைக்கக்கூடாதுன்ற பாடத்தை முதல்ல கற்றுக்கிட்டு அந்த புத்திசாலித்தனத்தோட வாழ்க்கையை வாழ தயாராகு. எதையோ இழந்தது போல அவ்வப்போது நீ மனசில் கஷ்டப்பட்டுக்கிட்டும் கவலைப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வாழ்ந்தது போதும். இன்று முதல் இனி நான் எதையும் இழக்க மாட்டேன்ற மன உறுதியோட, மன நிறைவோட வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மனசில் உன்னை போட்டு உறுத்திக்கிட்டு இருக்க கவலைகள் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கு மன நிம்மதியை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு மன நிம்மதி கிடச்சி நீ மகிழ்ச்சியாக வாழும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருந்த அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் எல்லாமே இருந்தும் கூட ஏதோ ஒரு குறை இருப்பது போல உணர்ந்த உனக்கு எல்லா குறைகளையும் தீர்த்து வச்சு நிறைவாக நீ நிம்மதியாக வாழும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற ஆசைகள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக உனக்கு நிறைவேற்றி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உன் நியாயமான ஆசைகளை எல்லாம் இந்த வராகியம்மா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கிறேன் என் செல்லமே. உன்னுடைய உண்மையான திறமை உனக்குள்ளதான் புதைஞ்சிருக்கு. உன் திறமையை வெளிக்கொண்டு வர இந்த வராகியம்மா தயாராயிட்டேன். நீயும் விடாமுயற்சிங்கிற ஆயுதம் கொண்டு உன்னை செதுக்கி உன் திறமையை வெளி உலகத்துக்கு வெளிப்படுத்து. இப்போது நேரமும் காலமும் உனக்கு சாதகமாக மாறப்போகுது. உன் நீண்ட நாள் கனவை நனவாக்கி எல்லா வகையிலும் நீ வெற்றி பெறும்படி இந்த வராகியம்மா உனக்கு உறுதுணையாக உன் கூடவே இருக்க போகிறேன். நீ பொறுமையாக இருந்தால் கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் பெருமை வந்து சேரும். நீ பேசும் வார்த்தையிலும் சரி, உன் வாழ்க்கையிலையும் சரி, கோபத்தை வெளிப்படுத்தாமல் அமைதியாக பொறுமையான ஆளாக இருக்க பழகு. அன்பு காட்டுறதுல நல்ல பணக்காரனா வசதி வாய்ந்த ஆளாக அன்பை அள்ளி கொடுக்கக்கூடிய பிள்ளையாக இரு. ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு இருக்கணுங்கிறதும் உன் மனசில் ஒரு ஞாபகத்தில் இருக்கட்டும். நீ கோபிச்சுக்கிட்டு நான் உனக்காக எதுவுமே செய்யலான்னு வருத்தப்பட்டுக்கிட்டு என்னை தேடி வரவில்லை என்றாலும் இந்த வராகியம்மா உன்னை தேடி எந்த ரூபத்திலாவது வந்து உன்னை சுற்றி சுற்றி நிற்பேன். ஏன்னா உனக்கு துணையாக, பாதுகாப்பு வெளியாக, கவசமாக நிற்பது இந்த வராகியம்மா நான் அல்லவோ. சில உறவுகள் நல்லா இருக்கணும், அவங்க வாழ்க்கையை நல்லபடியாக வாழணுன்றதுக்காக நீ எவ்வளவோ செஞ்சு கொடுத்த, எவ்வளவோ விட்டு கொடுத்த, என்னென்னவோ தியாகம் செஞ்ச.
ஆனால் நீ அவங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டான்றதை கொஞ்சம் கூட நினைக்காம அவர்கள் உன்னை மறந்து போயிட்டாங்க இல்லையா? இனிமேலும் உன்னை விட்டு போனவங்களை பற்றி நீ யோசிக்காம உன் கூட இருக்கக்கூடிய உறவுகளையும் மனிதர்களையும் புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் தேவையற்ற விஷயங்களுக்காகவும் தேவையற்ற மனிதர்களுக்காகவும் கவலைப்படுவது அர்த்தமற்றதுன்றதை புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையை கொண்டாடணும்னா ஒவ்வொரு நிமிஷத்தையும் நீ கொண்டாடணும். தேவையற்ற கவலைங்கிற சிறையில் உன்னை நீயே அடைச்சிக்காம கவலைகளை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ தயாராகு. இனி ஒவ்வொரு நாளும் நீ உற்சாகமாக மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருப்பேன். உன் மன இறுக்கத்தையும் வருத்தத்தையும் தளர்த்தி நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுக்க போகிறேன். உனக்கு தேவையான பண உதவி என் மூலமாக உன்னை வந்து சேரும். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். யார் உன்னை கைவிட்டாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நான் எப்போதும் உன்னை சுற்றி இருந்து உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுப்பேன். யாரிடமும் போய் கையேந்தி நிற்கும் சூழ்நிலையவோ யாரிடமும் போய் தப்பு செஞ்சுட்டு தலை குனிஞ்சு நிற்கும் சூழ்நிலையையோ உனக்கு கொடுக்க மாட்டேன். எந்த விதத்திலும் யாரையும் தேடி போக உன்னை விட்டுட மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் தேவைகளையும் விருப்பத்தையும் நிறைவேற்றி உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரப்போகிறேன். நான் பெற்றெடுக்காத என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இந்த வராகி அம்மாவை நீ நம்பும்போது எந்த சூழ்நிலையிலையும் நான் உன்னை விட்டு கொடுக்காம கையை பிடிச்சு காப்பாற்றி கௌரவப்படுத்துவேன்றதை புரிஞ்சுக்கோ. நடுக்காட்டில் உன்னை பரிதவிக்க விட்டுட்டு நட்டாத்தில் விட்டுட்டு போயிட மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியமாக இருக்கணும். நான் சொல்கிறதே தைரியமும் துணிச்சலும் கொண்டவள் இந்த வராகி அம்மா. என்னை போலவே என் பிள்ளையாகி நீயும் இருக்கணும்னு ஆசைப்படுறதால தான் கண்டிப்பாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்லது அனைத்தையும் செஞ்சு கொடுத்து உன் வாழ்க்கையை நீ வெற்றி வாழ்க்கையாக வாழும்படி இந்த வராகி அம்மா செய்வேன் என் செல்லமே.